கொண்டு வர வேண்டும். முதலாவது நம்ம பார்த்தோம், நம்ம கேட்டதெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பாருன்னா, நீங்கள் கேட்டதுக்கு மேலாக பதில் கொடுக்குற தேவன் சொல்லி ஒரு பண்பு அவர் இருக்குது, அப்படி ஒரு பண்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது, நம்ம காரியம் சில தவறு செய்து விடுகிறோம், சில கோணங்களில் போய் விடுவோம். இந்த மாதிரி காரியம் என்ன ஆகும், பயப்படாதீங்க, கர்த்தருக்கு ஒரு பண்பு இருக்குது. அந்த பண்பு என்னென்னா, அது எல்லாத்தையும் என்ன செய்வாராக, நன்மைக்கு எதுவாக மாற்றி தருவாங்க ஒரு பண்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம். மூன்றாவது காரியங்கள் எப்படி பார்த்தோம், நம்ம வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமான்னு பார்த்தோம். அற்புதம் அதிசயம் செய்வன் தேவன் தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது தேவனுடைய பண்பாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நாலாவது காரியங்களை நாம் எப்படி பார்த்தோம், நம்ம வாழ்க்கையிலே தேவன் நினைத்தது தான் நடக்கும், நாம் நினைத்து நடக்காது. தேவன் வாழ்க்கையில் நம்ம நினைத்தது நடைபெறதுக்கு ஒரு தடையும் வராது என்று சொல்லி பார்த்தோம். அப்படியா நம்ம வாழ்க்கை நடக்கிறதெல்லாம் தேவன் நினைத்ததான் என்று சொல்லி பார்த்தோம். கடந்த வாரத்தில் எப்படி பார்த்தோம், நம்முடைய எப்போதும் எல்லா நேரங்களிலும் அவருடைய கண் நம்ம நோக்கி கொண்டிருக்குது, அதனால் நம்ம எதுக்கும் பயப்படலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்படி பண்பினை தேவனுடைய பண்பினை கர்த்தர் கிருபையினால் 5 வாரங்களே ஒவ்வொன்றாக அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு